فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد حرث الآخرة نزل له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها فتمنى على الله الاماني او كما قال عليه الصلاه والسلام. يا சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களோட வச்ச அன்பு இறக்கத்தின் காரணமாகத்தான் அவனுக்கு விருப்பமான அமல்கள்ல எங்களை நேரம் கணிக்க வைக்கும். சகோதரர்களே பெரியார்களே, ஈமானுடைய சபைன்னு சொல்றது நல்ல விஷயங்களை பேசுற கேட்கிற இந்த சபைகள் அல்லாஹ்விடத்துல மிக பெருமதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபபஷ்ஷிர் இபாத், என்னுடைய அடியார்களுக்கு நன்மாராயம் சொல். அடியார்களுக்கு நன்மாராயம். சகோதரர்களே, என்ன அமல் செய்யறவங்க தெரியுமா? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் தீனுடைய விஷயங்களை காதுகால்த்தி கேட்பார்கள். அல்லாஹ் நன்மாராயம் சொல்றான், கேட்கிற ஒரு சமூகத்தில் காது தாழ்த்தி கேட்கிறார். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, கேட்கிறது மட்டுமல்ல தனது வாழ்க்கையில் அமல் செய்யணும் என்ற அந்த உறுதியோட அமல் செய்யக்கூடிய கூட்டம். அல்லாஹ் இந்த மக்களுக்கு நன்மாராயம் சொல்லும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாஇகல் லதீன ஹதாஹுல்லாஹ், இவர்கள் தான் நேரடி பெற்ற கூட்டம், இவர்கள் தான் நேரான வழியில இருக்கிற கூட்டம். உலாஇகஹும் உலுல் அல்பாப், இவங்கதான் புத்திஜீவி, இவங்கதான் புத்திசாலி. சகோதரர்களே, சாதாரண ஒரு விஷயம் ஒன்றல்ல. இன்னைக்கு நாங்கள் அடிக்கடி நல்ல விஷயங்களை பேசுறதும் கேட்கிறதும் எங்களை நாட்டை பொறுத்த வரையில, எங்களோட ஊரை பொறுத்த வரையில இது எங்களுக்கு ஒரு அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு விஷயமாக ஆகினாலும், சகோதரர்களே, வெளிநாடுகளுக்கு ஜமாத்துல போயிட்டு வாரவங்களுக்கு இந்த செய்திகளை கேட்டால் நான் ஆச்சரியப்படும். முழு நாட்டுக்கும் இப்படி ஒரு சபை கிடையாது. முஸ்லீம்கள் ஜமாத்துகளை கண்டு கண்ணீர் வடிச்சு அவங்களை கைக்கால பிடிச்சி நீங்க எங்களோட ஈரோடு செல்ற அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகத்துல மக்கள் வாழாமல் சகோதரரை எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நல்ல விஷயத்தை பேசுறது, கேட்கிறது, இத மாதிரி கிழமை கொடுக்க செய்யறது, நல்ல விஷயங்கள் அடிக்கடி மகளாக்கள் உதாரணங்கள் செய்யறது. சகோதரரே, இது அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறுவதற்குரிய அமல். ஹதீஸ்ல தெளிவாக நிறைய சிறப்புகள் வருது. நீங்க ஹதீஸ்ல மலக்குமார்கள் இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்துல சில குறிப்பான மலக்குமார்கள் இருக்கிறார். அவங்க தேடுறதே திக்ருடைய சபைகள், ஹிலப்பு திக்ர், திக்ருகளுடைய அல்பாக்கள், அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுற சபைகள். அவங்க அந்த சபைகள் முடியும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் போவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த சபையை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி கேட்பான், எங்கிருந்து வாங்க? யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் உன்னை ஞாபகம் செய்த சபையில் இருந்து வாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கேட்பான், அவங்க எதை ஆசைப்படுறாங்க?
சொர்க்கத்தை ஆசைப்படுறான். சொர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்களா? இல்ல, அவங்க சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது. பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக ஒன்னு அடைவதற்கு முயற்சிக்கிறாங்க. எதை இருக்கிறாங்க? நரகத்தில் இருக்கிறாங்க. நரகத்தை பயப்படுறாங்க. நரகத்தை பார்த்திருக்கிறாங்களா? இல்ல, நரகத்தை பார்த்தது கிடையாது. பார்த்திருந்தால் இன்னும் நரகத்தை விட்டும் தூரமாகிறதுக்கு இன்னும் முயற்சிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் சொல்வான், மலக்குகளே, நான் உங்களை சாட்சியா ஆக்குவேன். அந்த சபையில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். இணையமானவர்களே, எவ்வளவு உயர்ந்த சபை! அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்காக வேண்டி ஒன்று சேர்வோம். எங்களை சேரக்கூடிய அத்தனை சபைகளுடைய முடிவும் இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த மலக்குகளை சாட்சியாக ஆக்குவார். எல்லா பாவத்தையும் நாம் மன்னிச்சு. ஒரு மலக்கு கேட்கிறார், யா அல்லாஹ், ஒரு மனிதன் இதுக்காக வேண்டி வரல, அவர் வந்தது அவருடைய சொந்த தேவைக்காக வேண்டி வந்த சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயம் பேசப்படுது, ஒரு கூட்டம் இருக்குது, அவர் உட்கார்ந்தார். யா அல்லாஹ், அவருக்கும் இதே சிறப்பு கிடைக்குமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கொடையாக சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த மலக்குகளிடத்துல சொன்னார், இந்த சபையில உட்கார்ந்தவங்க எப்படிப்பட்டவங்க என்றால், அவங்களோட வந்து சும்மா உட்கார்ந்தவர் அவருடைய பாவத்தை நாம் மன்னிச்சு. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, பாவம் செஞ்ச மனிதன் வந்து உட்கார்ந்தார் லிக்ருடைய சபையில, அல்லாஹ்வை பத்தி பேசுற சபையில, தீனுடைய சபையில. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொன்னார், அவருடைய பாவத்தை நாம் மன்னிச்சு. இனியமானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனை பத்தி பேசுறத விரும்ப. எங்கட வாய்கள் அதிகமாக எங்களை பேச்சுகள் தீனை பத்தி பேசப்படும். யோசிச்சு பாருங்க, 24 மணித்தியால வாழ்க்கையிலையும் தீன, ஈமான, நபியுடைய சுன்னாக்களை பேசுற நேரம் எத்தனை வீதம்? நாங்க 24 மணித்தியால அடுத்த விஷயங்களுடைய அடுத்த பேச்சுகளுக்காக வேண்டிய எத்தனை வீதம் கொடுத்தீங்க? சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, முழு சமூகத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன சகோதரர்களே? தீன மறந்தது, தீனுடைய வாழ்க்கையை மறந்தது, தீனுடைய பேச்ச மறந்தது, தீனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காதது. குர்ஆன்ல அல்லாஹ் நோயை பத்தி பேசுறான். மரம், நோய். சகோதரரை, எங்கேயுமே அல்லாஹ் உடம்புல ஏற்பட்ட நோய்களை பத்தி பேசலப்பா. ஏனால் உடம்பு இது தற்காலிகமானது, இது நிரந்தரமானதல்ல. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல எங்கே எல்லாம் மரபுன்னு பாவிக்கிறானோ உலமாக்கள் சொல்றாங்க, அங்கே எல்லாம் ஈமானுடைய குறைபாட்டைத்தான் நோய் அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, எங்களுக்கு இருக்கிற நோய்கள் எல்லாம் விளங்குது. கால் திருத்துறது விளங்குது, கை முழங்கால் வருத்தம் விளங்குது, தலை வருத்தம் விளங்குது. என்னென்ன உடம்புடைய மாற்றங்கள் ஏற்படுதோ உடனே நோய்க்கு என்று சந்தேகிக்கிறோம், செக் பண்ணி பார்க்கிறோம், அதுக்குரிய மருந்துகளை எடுக்கிறோம். சகோதரர்களே, இன்றைக்கு இன்று வரைக்கும் நாங்க உணராம ஈக்கிற அல்லது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஈக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் தான் சகோதரர்களே எங்களோட உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈமானுடைய நோய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் எங்களை போல ஒரு காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. இன்றைக்கு எங்களை ஊரை பொறுத்த வரையில தீன்ல முன்னுக்கு, எல்லா விஷயங்களையும் முன்னுக்கு. சகோதரர், எங்களை நாடு இப்படி உலகத்தில் எத்தனையோ நாடுகள், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தான் சகோதரர்களே? ஆட்சி செய்த மக்கள் அந்த பகுதியை தனது ஆட்சிக்குள்ளாக எடுக்கிறதுக்கு வெட்கப்பட்டார், அதை கேவலமாக கருதினார். அவர்கள் மனிதர்களே இல்லை என்று ஒதுக்கினார். இன்றைக்கு முழு உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால், இடத்தை பிடிக்கிறது, மக்களை பிடிக்கிறது. எத்தனையோ நாட்டுடைய பிரச்சனை இதுதான்.
ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த காலம் சகோதரர்களே, மனிதர்கள் வெறும் மனித தோற்றத்தில் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு மத்தியில வந்து உழைப்பு செஞ்சு எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு காட்டின முதல் அம்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். முதலாவது அவங்க பாடுபட்டது சகோதரர்களே, எங்களோட உறுப்புகள் சீராக இருந்தால், எங்களோட செயல்கள் சீராக இருந்தால், ஒரு மனிதனுடைய, ஒரு சமூகத்துடைய, ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை சீராகணுமா, செயல்கள் சீராகணுமா, அதற்கு சீராக்க வேண்டியது முழு உடம்பையும் அல்ல, உடம்புல உள்ள ஒரு சதை பிண்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடம்புல ஒரு சதை பிண்டை அது சீராகினால் முழு உடம்புமே சீராகும். அவனுடைய உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய எல்லா செயலுமே சீராகும். அந்த ஒரு சதை பிண்டம் தான் அது கெட்டு போயிட்டால், அது மோசமாகிட்டால், அவனுடைய முழு உடம்பாலையும் வெளியாகிற அத்தனை செயல்களும் அத்தனை எண்ணங்களும் கெட்டதா மோசமானதா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றது மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல கால்நடைகளை மோசம், சில சந்தர்ப்பத்துல பல்மும் அவள் அதவிடவும் கேடு கெட்டவர்களாக மனிதர்கள் ஆகுவார்கள் என்ற உண்மையான தத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு மத்தியில உண்மையான ஹகீகத்தை விளங்கப்படுத்தி அதற்குரிய முயற்சி செய்தார். சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறது இதுதான். என்ன ஆசைப்படுறோம்? என்னோட ஊர் முன்னுக்காகணும், நாங்க முன்னுக்காகணும், என்னோட குடும்பம் முன்னுக்காகணும், என்னோட நாடு உலகம். சகோதரரை எங்கிருந்து முயற்சி செய்யற, எங்க பாடுபடுற, எதுல முயற்சி செய்யற? மஸ்ஜிதுகள் எல்லாம் பெருசா கட்டிட்டோம், ஊரெல்லாம் செழிப்பாகிடுமா? சகோதரரே, மஸ்ஜித் எல்லாம் அழகாக ஆகிடுது, இதனால மக்கள் எல்லாம் ஈமான்தாரிகளாக ஆகிடுவாங்களா? சகோதரரை, எங்க நாம முயற்சி செய்ய வேண்டியது, எங்க நாம பாடுபட வேண்டியது, எதிர பாடுபட்டதின் மூலமாக மாற்றம் உண்டாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, குறுகிய காலத்துல, ஒரு குறுகிய ஒரு நேரத்துக்குள்ளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல பாடுபட்டு எந்த மக்களுமே ஆட்சிக்கு கீழான எடுக்க வெட்கப்பட்ட அந்த சமூகத்தை முழு உலகத்தையுமே ஆட்சி செய்கிற மனிதர்களாக புனிதர்களாக மாற்றினான் என்றால், கண்ணியமானவர்களே, அது எவ்வளவு பெரிய உழைப்பாக, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக. சகோதரர்களே, அந்த பரம்பரை தான் நாங்க, அந்த பரம்பரையில உருவாகினவங்க தான் நாங்க. அந்த உழைப்பை விட்டதனாலதான், அந்த முயற்சியை விட்டதனாலதான். உதாரணத்துக்கு சொல்ல போனா, கண்ணியமானவர்களே, எங்களோட வீட்டு முத்தத்துல மரம் ஒன்று இருக்குது, பெரிய மரம், நல்ல அடர்த்தியான மரம், நல்ல இலைகள் இருக்குது, நல்ல நல்ல கனிகள் இருக்குது. சகோதரர்களே, ஒன்று நடக்குது, அதுல வேர் பழுதாகி கொண்டு போகும், வேர் தெரிச்சு கொண்டு போகும். சகோதரர், இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த மரம் கொஞ்ச நாளையில இல்லாம போகும், இந்த மரத்துடைய பிரயோசனம் இல்லாம போகும், இந்த மரமே இந்த முற்றத்திலிருந்து இல்லாம போகும். சகோதரர்களே, இதை விளங்குற எங்களுக்கு, கண்ணியமானவர்களே, எங்கட முன்னேற்றம், நாங்க உலகத்துல செழிப்பாக வாழ்றது, நாங்க தலையிலிருந்து வாழ்றது. சகோதரர்களே, இது உள்ளத்தை சீராக்கிற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின அந்த முயற்சியால மட்டும்தான் சகோதரர்களே உலகத்தில் நிரூபிக்க முடியும். அதனால மட்டும்தான் சகோதரர்களே உலகத்தில் ஒரு தலையிலிருந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு சும்மா இருக்கல சகோதரர்களே, வீடு வீடா, தெரு தெருவா இதுக்காக வேண்டி அலைஞ்சாங்க, பாடுபட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நபுவத்தை ஒரு பக்கத்துல வச்சுக்கொண்டு, தனது முழு அந்தஸ்தையும் ஒரு சைட்ல வச்சுக்கொண்டு, நான் ஒரு அடிமை, அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தவன், நான் அல்லாஹ்வால படைக்கப்பட்டவன், முழு உலகத்துடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்ற உண்மையான கவலையை சுமந்து கொண்டு கண்ணியமானவர்களே தெரு தெருவா. அதனால தான் குர்ஆனை நாங்க பார்க்கிறோம்,
எப்ப எல்லாம் மக்கள் நபிமார்களை குறை சொன்னாங்களோ அப்ப எல்லாம் ஒரு வார்த்தையை பாவிச்சாங்க. என்ன தெரியுமா? இவர் நபியாக எப்படி இருப்பாரு? எங்களை போல ஒரு மனிதன் தான், எங்களை மாதிரி பஜார்ல போறாரு வாரா, எங்களை மாதிரி சாப்பிடுறாரு குடிக்கிறார், இவர் எப்படி நபியாக இணையமானவர்களே? அந்த அளவுக்கு நபிமார்கள் தீனை எடுத்துக்கொண்டு பாதையாக அடைந்தார், திரிஞ்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதற்கு ஆதாரமாக எத்தனையோ ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜாஹிலிய்யா காலத்துல பார்த்த ஒரு சஹாபி ரிவாயத் செய்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலிய்யா காலத்துல பார்த்திருக்கிறேன். அவங்க ஒவ்வொரு தெருவாக போவாங்க, பாதையில போவாங்க, பேசி சொல்லுவாங்க, யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க பார்க்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இதை கொண்டு எதுவுமே ஆக போவதில்லை. ரப்பு மட்டும்தான், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மட்டும்தான் எல்லாமே செஞ்சிருக்கிறான். அவனை மட்டும் நான் வழிபடணும், அவனுக்கு மட்டும் நான் சுஜூத் செய்யணும் என்று சொல்லுவாங்க. இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க வெற்றி அடைவீங்க. நீங்க உலகத்திலே வெற்றி அடைவீங்க, ஆக்கிரத்திலே வெற்றி அடைவீங்க. அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றாரு, இதை சொன்ன சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச என்ன தெரியுமா சகோதரர்களே? ஃபமின்ஹும் மன் தஃபல அலா வஜ்ஹி. அந்த பொன்னான உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சகோதரர்களே? நாங்க யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்தவங்க. எவ்வளவு உயர்ந்த ஹபீப், வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவே யாசீன் தாஹா யா அய்யுஹன் நபி, ஏ நபியே கண்ணியமாக பேசும் அந்த உயர்ந்த நபி இந்த உழைப்புக்காக வேண்டி இறங்கிய சந்தர்ப்பத்தில் அந்த சஹாபி சொல்லுகிறார், ஃபமன்ஹும் மன் தஃபல அலா வஜ்ஹி. அந்த நபியுடைய மூஞ்சை பார்த்து எத்தனையோ மக்கள் துப்பினார்கள். இதையா எனக்கு சொல்றீங்க, இதையா கொண்டு வாரீங்க? ஃபமின்ஹும் மன் தஃபல அலா வஜ்ஹி. இது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த சீர்திருத்தத்தை இந்த உலகத்துக்கு இந்த பெரிய முத்த அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி முதலாவது வந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில இறங்கிய சந்தர்ப்பத்துல முதலாவது கொடுத்த பரிசு அந்த உயர்ந்த ஹபீபுடைய முகத்தை பார்த்து மக்கள் துப்பினார். فمنهم من تقل على وجهه ومنهم حث عليه التراب حثى عليه التراب. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூஞ்சில மண்ணை எடுத்து வீசினாங்க. நபியே என்ன சொல்றீங்க நீங்க? தேவையில்லாதது வந்து சொல்றீங்க, ஆச்சரியமானது ஒன்று சொல்றீங்க, ஏற்றுக்கொள்ளையில்லாத ஒன்று வந்து சொல்றீங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாவத்தை கொடுத்ததனால அந்த மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? நபியை பார்த்து ஏசினாங்க. சகோதரர்களே, எதுவரைக்கும் செஞ்சாங்க? பகலுடைய நேரம் வரும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் செஞ்சு கொண்டிருந்தார். கலை பாடி திரும்பி வராங்க, மகளிக்கிறாங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. நபியுடைய அந்த நிலைமையை பார்த்து கவலைப்பட்டாங்க. இப்படி ஒரு கஷ்டப்பட்ட நபியா யார் ரசூலல்லாஹ் தந்தையே? எவ்வளவு தீனுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களா? ஈமான், இஸ்லாம், தீன் உலகத்துல ஹயாத்தாக உண்டு. மக்களுடைய எச்ச நீங்க முகத்துல வாரி போட்டுக் கொள்வீங்க. மக்கள் மண்ணால உங்க முகத்துக்கு அடிக்கிறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கொட்டுறாங்க. நபியே, தந்தையே, உங்களுக்கு இப்படி நடக்குதா? கவலையில் அழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்துல தான் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மகளே, கவலைப்படவானம், அளவானம், இந்த தீன் எந்த மூல முடுக்குக்கும் வைத்து சேரத்தான் செய்யும். அல்லாஹ் நிச்சயமாக இந்த தீனை கொண்டு வைத்து சேர்ப்பான். கண்ணியமானவர்களே, அந்த உயர்ந்த தீன் தான் இந்த தீனுல் இஸ்லாம். அந்த உயர்ந்த உழைப்பு தான் எங்களுக்கு முன்னால இன்றைக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உழைப்புகள் எல்லாம் சகோதரரை சாதாரண விஷயங்கள் அல்ல. எங்களுக்கு சில நேரம் சாதாரணமாக விளங்கிடும், ஆனால் இது சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை. அல்லாஹ் குர்ஆன் வலத்துல சொல்றான், ஷரஅ லக்கும் மினத்-தீன் மா வஸா பிஹி நூஹ் வல்லதி அவ்ஹைனா இலைக் வமா வஸைனா பிஹி இப்ராஹீம்
وموسى وعيسى. அல்லாஹ் முதலாவது சொல்றார், மக்களே உங்களுக்கு தீனுடைய இன்னொரு பகுதியில் ஷரியத்தாக ஆகியது. தொழுக ஷரியாத்து தெரியும், எங்களுக்கு நோன்பு ஷரியாத்து தெரியும், ஜகாத் தெரியும், ஹஜ் தெரியும். தெரியுமாங்க? அல்லாஹ் சொல்றான், மக்களே ஷராலக்கும் மினத்தி, தீனுடைய இன்னொரு பகுதியும் உங்களுக்கு ஷரியத்தாக ஆகியது. அது என்ன பகுதி தெரியுமா? முதலாவது ரசூலாக உலகத்துக்கு அனுப்பின நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் அதைத்தான் கொடுத்தேன். கடைசியாக வந்த என்ற உயிரினும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரையாக வந்தவங்க, அந்த ஹபீபுக்கும் இதைத்தான் நான் கொடுத்தேன். இதுவல்லாம ஏனைய உள்ள அஸ்ங்கள் உள்ள நபிமார்களுக்கும் நான் இதைத்தான் கொடுத்தேன். எது தெரியுமா உங்களுக்கு பொறுப்பு? அன் அகீம், உலக வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையை கொடுத்து தீன உலகத்துல ஹயாத்தாக்கும், தீன உலகத்துல ஹயாத்தாக்கும். வீடு ஹயாத்தாகுது, பஜார் ஹயாத்தாகுது, முழு உலகமே ஹயாத்தாகுது. சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு விசேஷமாக தந்த பொறுப்பு, நபிமார்களுக்கு அந்த ரசூல்மார்களுக்கு கொடுத்த பொறுப்பை இந்த உம்மத்தில் உள்ள எல்லாருக்குமே அல்லாஹ் பொதுவாக ஷரியத்தாக ஆக்கிறான். அன் அகீமுத்தி, தீன உலகத்துல நிலைநாட்டும், தீன் உலகத்துல வாழணும். உலகத்துல தீன் வாழ நாங்க தீனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். சகோதரர்கள், தீன உலகத்துல உயிர்ப்பிக்கணும். உலமாக்கள் இதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று, ஏக வாழ்க்கையில தீன் ஹயாத்தா. முதலாவது தீன் ஹயாத்தாகும் என்றால் நான் 100% ஷரியத்தில் இருக்கணும். ஏக வாழ்க்கை நபியுடைய வாழ்க்கையை போல ஆகணும். ஏந்த முழு விஷயங்களும் அது முன்மாதிரி உள்ள வாழ்க்கையாக ஆகணும். அதுதான் அன் அகீமுத்தீன், தீன நிலைநாட்டத்துடைய முதல் பகுதி. இரண்டாவது பகுதி கண்ணியமானவர்களே, முழு உலக மக்களுக்கும் இந்த தீனுல் இஸ்லாம் வைத்து சேர்வதற்கு இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனது செல்வத்தையும் தனது உடலையும் தனது முழு சக்தியையும் இதுக்கு பயன்படுத்தி உலக வாழ்க்கையில தீன ஹயாத்தாக்கி அல்லாஹ்வுக்கு காட்டும். அல்லாஹ் அந்த ஷரியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கின கடமை. சகோதரர்களே, நாங்க இன்னைக்கு விளங்குவோம் எப்படி தெரியுமா? 5 நேரம் பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு நாங்க நினைக்கிறோம், நான் ஷரியத்தை ஹயாத்தாக்கிட்டேன், நான் தீன நிலைநாட்டினேன். சகோதரர்களே, இது தீன நிலைநாட்டினதல்ல, அல்லாஹ் அந்த இஸ்லாத்துடைய பாக்கியத்தை நான் ஒரு முஸ்லிம் தான் என்கிட்ட இருக்கிற அடையாளத்தை நான் செஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். அதுலேயும் எத்தனை வீரம் அந்த அடையாளம் சரியா இருக்கும்னு நானும் நீங்களும் தான் உள்ளத்துல கைய வச்சு கேட்கணும். எங்களோட தொழுகைகளை பாருங்க, எங்களோட இபாதத்துகளை பாருங்க, எங்களோட அக்லாக்களை பாருங்க, எங்களோட பஸார பாருங்க, எங்களோட குடும்ப வாழ்க்கையை பாருங்க. எத்தனை ஓட்டைகளோட வாழ்ந்து நாங்க திருப்தி அடைகிறோம். நான் தீன ஹயாத்தாங்க. சகோதரர்களே, தீன் எங்கேயோ இருக்குது, தீனுடைய முழு சூரத்தும் எங்கேயோ இருக்குது. பேரளவுல முஸ்லீம் பேரை வச்சுக்கொண்டு தீனுடைய சில விஷயங்களை நாங்க செஞ்சு கொண்டு திருப்தி அடைகிறோம். நாங்க தீன உலகத்துல ஹயாத்தாங்க இல்ல. சகோதரர்களே, தீன் 100% வீதம் என்ற இந்த 30, 40, 50, 60 வருட வாழ்க்கையில சகோதரர்களே உலகத்தை ஹயாத்தாக்கினோ இல்லையோ, தீன ஹயாத்தாக்கி அல்லாஹ்வுக்கு காட்டணும். அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இதுதான் உங்களோட பாதை நபியே, அதுவோ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் முழு சமூகத்தையும் அழைக்கும். முழு சமூகத்தையும் சகோதரர்களே, என்ற கடையின் பக்கம் அல்ல, என்ற வீட்டின் பக்கம் அல்ல, என்ற அந்தஸ்தின் பக்கம் அல்ல, என்ற உலக விஷயங்களின் பக்கம் அல்ல, அல்லது உலகத்துல வளர்ற இந்த உலகத்துடைய இந்த ஜீனாவின் பக்கம் அல்ல. அல்லாஹ் சொல்றது சகோதரர்களே, அதுவோ இலல்லாஹ், எல்லா நபிமார்களும் வந்து செஞ்சது வஸ்துகள் இருந்து ரப்பின் பக்கம் மக்களை திருப்பினது. அதைத்தான் அல்லாஹ் நபியை பற்றி சொல்றான், நபியே உங்களோட வேலையும் அதுவோ இலல்லாஹ், எங்கேயும் அல்லாஹ் விட்டு கொடுக்காதீங்க, அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுங்க, அல்லாஹ் முன்னுக்கு வச்சு பேசுங்க, அல்லாஹ் கட்டளைகளை மதிங்க. அது உங்களோட வாழ்க்கையை பாதுகாக்கும், உங்களோட உலகத்துல பாதுகாக்கும், உங்களுக்கு நிம்மதிய சந்தோஷத்தை. இந்த வாழ்க்கையை தவிர உலகத்தில் எங்கேயுமேயே நிம்மதியையோ சந்தோஷத்தையோ அதனுடைய வாடையையோ எங்களுக்கு நுகரவே முடியாது. சகோதரர்களே, இது தீனுடைய அடிப்படையான அம்சம்.
அல்லாஹ் சொல்றான், அதுவு இல்லல்லாஹ், உங்களோட வேலையே அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது தான், பணக்காரனின் பக்கம் அல்ல, அல்லது ஏழையை பிடிச்சு படிப்பின் பக்கம் அல்ல, அல்லது ஒரு விஷயத்தின் பக்கம் அல்ல. இல்ல சகோதரர்களே, சமூகத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அவர் இருக்கிற அந்த உலக நிலைமையில் இருந்து கொண்டு அவர் அல்லாஹோட தொடர்பு பார்க்கணும், நாங்களும் அல்லாஹோட தொடர்பு பார்க்கணும். சகோதரர்களே, அல்லாஹோட தொடர்பாகினா மட்டும்தான் உலகத்துல நாங்க எதிர்பார்க்கிற நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, நிம்மதி, ஆரோக்கியம் எதையெல்லாம் நாங்க சுகந்து பார்க்கிறோமோ, வெற்றின்னு பார்க்கிறோமோ, சாதிச்சுட்டோம் பார்க்கிறோமோ, அத்தனையையும் அல்லாஹோட தொடர்பு பார்க்கிறது தான் வெற்றி. அதனால சகோதரர்களே, அல்லாஹ் நபியை பற்றி சொல்றான், நபியே உங்களோட வேலை இதுதான், தெளிவாக ஆதாரங்களோட தெளிவான விஷயங்களை சொல்லி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைங்க. நபியே உங்களோட வேலை மட்டும் இல்ல, உங்களை யார் யாரெல்லாம் உலகத்துல பின்பற்றி உங்களோட உம்மத்துல வாராங்களோ, உங்களை நபியாக ஏற்றுக்கொள்றாங்களோ அத்தனை பேருடைய வேலையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது என்பதாக அல்லாஹ் அந்த வாக்குறுதி அளிக்கிறார்கள். சகோதரர்களே, எங்களை பொறுப்பை நாங்க எவ்வளவு செஞ்சுக்கிறோம், நான் என்ற உள்ளத்துல கையை வச்சு கேட்க வேண்டிய சகோதரர்களே, எவ்வளவு நாங்க முயற்சியோம், எவ்வளவு தீன் வளர்வதற்கு நாங்க காரணமாக எங்களோட குடும்பங்களிலேயே தீன வளர்க்கையிலான ஒரு துப்பாக்கிய நிலைமை எனக்கு இருக்கிறதா? சகோதரர்களே, முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து அல்லாஹ்விடத்துல நாளைக்கு இதுக்கு என்ன ஜவாபு சொல்ல போய் நொண்டி காரணங்கள் அங்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களை எல்லாத்துக்கும் சாட்சி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறான். எல்லாமே பேச ஆரம்பிக்கும், எங்களால எந்த காரணமுமே சொல்ல இயலாது. சுப்ஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சகோதரர்களே, தீனுடைய பொறுப்பு. இது எங்களோட மட்டும் இல்லை, எங்களோட பிள்ளைகள், எங்கள்கிட்ட வளர்ந்த இந்த பிள்ளைகள், எங்களோட பெண்மணிகள், எங்களோட ஊரில் உள்ளவங்க, எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க, நாங்க சில நேரம் விளங்குறது நாங்க மட்டும் செய்யணும், நாங்க ஈடுபடணும். சகோதரர்களே, பிறக்கிற பிள்ளைக்கும் இந்த கடமையை அல்லாஹ் கொடுக்க போகிறான், அவர்களும் இதற்கு பொறுப்புதாரிகள் என்ற உணர்வோடுதான் எங்களோட பிள்ளைகளும் வளர்க்கப்படணும். அந்த 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 சகோதரரை அந்த நினைப்புடன் சஹாபாக்களுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார்கள். அதனாலதான் உலகத்திலே மிக சிறந்த நூற்றாண்டுகள் உருவாகி. சகோதரர்களே, அதனால நாங்க யாரும் ஏமாந்து போனவங்க கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் எங்கே எல்லாம் அதிகமான மக்களை பற்றி சொல்றானோ அங்கே எல்லாம் ஏமாந்த மக்கள் சொல்றான், தெரியாதவர்கள் என்று சொல்றான், முட்டாள்கள் என்று சொல்றான், புத்தி இல்லாதவங்க என்று சொல்றான். சகோதரர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, எங்கே எல்லாம் அல்லாஹ் அற்பமானவர்கள், மிக கொஞ்சம் பேர், மிக சொற்பமான ஆட்கள் என்று சொல்றானோ அங்கே எல்லாம் அல்லாஹ் அவர்கள் தக்குவாதாரிகள், அவர்கள் தான் அல்லாஹ்வை நம்பினவர்கள், அவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, நாங்க பார்க்கணும் என்ன தெரியுமா, நான் வாழ்ந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் சாதிச்ச சாதனைகள்ல அல்லாஹ்வுடைய பேர்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அதிகமான மக்கள் வழிகட்டு போயிட்டாங்க, அதிகமான மக்கள் மடையர்களாக இருக்கிறாங்க, அதிகமான மக்கள் புத்திய பயன்படுத்துறாங்க இல்ல என்ற கூட்டத்தில் இருக்கிறோமா? அல்லது மிக சொற்பமானவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார்கள், அவர்கள் நபிமார்களை பின்பற்றுகிறார்கள், நபியுடைய சுன்னாக்களை ஹயாத்தாக்குகிறார்கள் என்று சொல்லக்கூடிய மிக சொற்பமான கூட்டத்திலே இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு பொருள். இந்த உழைப்பை நாங்கள் சாதாரணமாக நினைச்சோம்னால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில போறதையும் வாரதையும், கஸ்துகள் அலையிறதையும் திரிகிறதையும், மஸ்ஜிதுகளில் இருந்து வெளியாகிறதையும் போறதையும் நாங்கள் அற்பமாக நினைச்சு எப்ப இந்த உம்மத்தில் இருந்து இந்த அலைச்சலும் தெரிச்சலும் லில்லாஹி என்ற அந்த இக்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த மன தூய்மையோடு நடக்கக்கூடிய இந்த உழைப்புகள் விடுபடுந்தால் சகோதரர்களே, உம்மத்தில் மிகப்பெரிய அழிவை நாங்கள் சந்திக்க வேண்டியது. உலமாக்கள் சொல்றாங்க, இது இந்த உழைப்பு விடுபட்டால், எது விடுபட்டால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழையக்கூடிய அழைப்பு அவர்களுக்கு சல்லி கொடுக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு எந்த அந்தஸ்துகளும் கொடுக்கப்பட மாட்டாது,
அவர்கள் முழுக்க முழுக்க நபிமார்கள் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அதே வார்த்தையை தான் தனது கூலியாகவும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அது என்ன வார்த்தை தான்? இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், எனக்கு கூலி தாரது அல்லாஹ் தான், அவன் தான் எனக்கு கூலி தரணும், அவனுக்காக வேண்டி நான் பாடுபட்டேன், அவனுடைய உலகத்தில் ஹயாத்தாக நான் முயற்சி செய்தேன், அதனால கூலி தரணும் அல்லாஹ் மட்டும்தான். உலகத்துடைய அந்தஸ்துகளுக்கோ உலகத்துடைய பணத்துக்கோ உலகத்துடைய செல்வ செழிப்புகளுக்கோ மயங்கினவர்கள் அல்ல அந்த தாயிகள், அந்த நபிமார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்பட்ட மக்கள். கண்ணியமானவர்களே, இது எப்போ உம்மத்தில் உருவருமோ, கண்ணியமானவர்களே, உம்மத்தில் மிகப்பெரிய அழிவை உம்மத் சந்திக்க வேண்டி வரும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லும். குர்ஆன் அல்லாஹ் உலமாக்கள் அடிக்கடி ஞாபகமூட்டக்கூடிய ஒரு ஆயத்தான். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ இக்வானுக்கும். அல்லாஹ் அந்த தொடருடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், குடும்பத்தில் உள்ள 5 வகையான பகுதி அல்லாஹ் பேசுறான். சகோதரரை உலமாக்கள் சொல்றாங்க, குடும்பம் சொன்னால் பெற்றோர்களும் வருவாங்க, பிள்ளையும் வருவாங்க, மனைவியும் வருவாங்க, சகோதரர்களும் வருவாங்க, ஏனைய குடும்பத்தார்களும் வருவாங்க. அல்லாஹ் 5ஆக பிரிச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயமாக எங்களுக்கு சொல்றாங்க. அது மட்டுமில்ல, وَأَمْوَالٌ اقْتَرَفْتُمُوهَا وَتِجَارَةٌ تَخْشَوْنَ كَسَادَهَا وَمَسَاكِنُ تَرْضَوْنَهَا. எங்கட பொருள் சகோதரர்களே, எங்கட வீடு, எங்கட வியாபாரம், இவைகள் எல்லாம் இந்த 8 விஷயமும் எங்கட உழைப்ப நாங்க விட விட எங்கட உள்ளத்துல இதுக்கு மோகம் கூடும், இதுக்கு எங்கட கவனிப்பு கூடும், இதுக்கு எங்கட நேரம் கூடும். அதனால அதனுடைய முஹப்பத் எங்கட உள்ளத்துல வர ஆரம்பிக்கும். இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய மனிதன் சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய தீனுடைய பொறுப்பை விடுவார். தனது குடும்பத்துடைய முஹப்பத்திற்கு, தனது மனைவியுடைய முஹப்பத்திற்கு, தனது துன்யாவினுடைய ஒரு சொத்துக்கு, தனது துன்யாவினுடைய ஒரு செலவுக்கு, சகோதரர்களே, தனது துன்யாவினுடைய அற்ப லாபத்துக்காக வேண்டி தீன முன்பின்னாக்க ஆரம்பிப்பார், தீன்ல கொலை செய்ய ஆரம்பிப்பார். சகோதரர்களே, உம்மத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்திற்கு அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்த வசனமாக அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், இப்படி ஆகினால் தீனை விட, தீனுடைய உழைப்பை விட, ரசூலை விட உங்களுக்கு இந்த 8 விஷயமும், இந்த குடும்பத்துடைய 5 பிரிவினர்களும், இந்த வியாபாரம், இந்த வீடு, இந்த சொத்துகளும் உங்களுக்கு விருப்பமாக ஆகினால், உங்களோட உள்ளத்துக்கு எப்ப இது விருப்பமாக ஆகுதோ, எப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போறதை விட, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை செய்யறதை விட, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை செய்யறதை விட, நபியுடைய அந்த முன்னுரிமையை விட உங்களுக்கு இந்த 8 விஷயமும் முன்னுக்காடினால் அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்றான், உம்மத்தில மிகப்பெரிய ஒரு அழிவை எதிர்பாருங்க என்பதாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு எங்களுக்கும் கியாமத் மட்டும் வரக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையான ஆயத்தாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் கேட்கிறாங்க, எங்கட உம்மத்தில, எங்கட வீட்டுல, எங்கட பிரச்சனைகளுக்குரிய தீர்வு எங்க இருக்குதுன்னு பாருங்க. சகோதரர்களே, இது கொஞ்சம் பேர் செய்த உழைப்பு அல்ல, இது முழு சமூகத்துக்கும் பொறுப்பான ஒரு உழைப்பு. அல்லாஹ் இந்த உழைப்பை உலகத்தில தீன ஹயாத்தாக்குறதுக்காக வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் பெய்து வாழ ஜமாத்துடைய கால்குசாரியை கேட்டு பார்த்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு கலிமா செல்ல தெரியாத முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தீவுகள் இருக்குது, நாடுகள் இருக்குது என்றால் சகோதரர்களை கற்பனை செஞ்சு பார்க்கணுமா? எவ்வளோ எல்லாம் எல்லா விஷயமும் பரவின காலத்துல இஸ்லாம் தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல தெரியாது. முஸ்லீம்கள் ஜமாத்தை சந்திச்சு எங்கட உம்மா, எங்கட வாப்பும்மா, எங்கட அப்பா இப்படித்தான் உடுத்தி இருந்தாங்க, எங்கட உம்மமா சொல்றதை நாங்க கேட்டிருக்கிறோம். 2024 இந்த யுகத்துல சொல்றாங்க என்றால் சகோதரர்களே, நாமும் நீங்களும் செஞ்ச தீனுடைய குறைபாடா இல்லையா இது? நாங்க தீனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுக்காததுடைய விளைவா இல்லையா இது? சகோதரர்களே, என்ன பொறுப்பை நாங்க செஞ்சிட்டோம்? கடையை சரியாக செஞ்சிட்டோம், தொழிலை சரியாக செஞ்சிட்டோம்,
வீட்டை சரியாக பார்த்துட்டோம், எங்களை தீனுடைய பொறுப்பு முடிஞ்சிடுமா சகோதரர்? பாருங்க, ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம், சுப்ஹானல்லாஹ், அந்த ரோமுடைய யுத்தத்துல 2 படைகள் நிறுத்தப்பட்டிருக்குது. சஹாபாக்களுடைய அணி அப்படி நிற்குது. ஒருத்தர் திடீர்னு போயிட்டு அந்த எதிரிகளுடைய ஒரு படையை அப்படி திடீர்னு போயிட்டு கொலைக்கு ஓடி வந்துட்டாரு. இப்ப அந்த மக்கள் எல்லாம் குழம்பி இவரை கொலை செய்வதற்கு ஓடி வந்தாங்க. இப்ப அந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் இருந்த அந்த 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 சபையில், அந்த சஃப்ல, அந்த யுத்தத்துடைய சஃப்ல வெச்சி ஒரு சஹாபி சொன்னாரு, வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, நம்மோட கையை அழிவுல போட்டுக்கொள்ள வானம் என்ற வசனத்தை ஓதி அந்த வசனத்துக்கு கருத்தை சொன்னாரு. அப்படின்னா அந்த வசனத்தை ஓதி சொன்னாரு, நீங்க போயிட்டு அழிவை தேடி வாரீங்க, இன்னும் யுத்தமே தொடங்கல. சகோதரர்களே, உடனே அந்த சபையில் இருந்த அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அன்பார்ந்த சஹாபாக்களே, நீங்க இந்த ஆயத்தை இந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்களா? இந்த ஆயத் மதீனாவாசிகளாகிய எங்க விஷயத்துல தான் இறங்கிச்சு. எப்ப தெரியுமா இறங்கிச்சு இந்த ஆயத்? வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களோட கைகளை அழிவுல போட்டு கொள்ள வானந்து இறங்கிய அந்த சபபுன் நுசூல் என்ன தெரியுமா? நாங்க எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்தோட சிரமத்தோட தீனுக்கு யாருமே உழைப்பு செய்ய இருக்கல. தீன் மங்கி இருந்தது, மறைஞ்சிருந்தது, தூக்குறதுக்கு யாருமே இருக்கல. நாங்க சஹாபாக்களாகிய நாங்க முன்னுக்காகினோம், தீனுக்கு டைம் கொடுத்தோம், தொழிலை விட்டோம் தீனுக்காக வேண்டி, மனைவி மக்களை விட்டோம் தீனுக்காக வேண்டி. உலகத்துல தீன் ஹயாத்தாகட்டும், தீன் உலகத்துல ஒளி பெறட்டும். அந்த தீன் மூலமாக முழு உலகத்துடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் செழிப்பாக்குவான் என்ற அந்த உண்மையான நீயத், அந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வச்சுதான் எங்களை குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணினோம், எங்களை தொழிலை முன்பின்னாக்கினோம். தீனுக்காக, நபியுடைய சொப்பத்துக்காக எப்ப உழைப்பு செஞ்சு செஞ்சு தீன் வளர ஆரம்பிச்சு, தீனுக்கு அதிகமான மக்கள் வர ஆரம்பிச்சாங்க, சஹாபாக்கள் அதிகமாகினாங்க, வெற்றிகள் கிடைச்சது. இப்ப தீன் வளர்ந்துச்சு. இப்ப நாங்க பெரிய மஷூரா ஒன்று நடத்தல, நாங்க எங்களுக்குள்ளான ரகசியமாக பேசிக்கொண்டோம். இப்ப சஹாபாக்கள் தீனுக்கு உதவியாளர்கள் கூடினாங்க. அதனால இப்ப நாங்க விட்டோமே தொழில், நாங்க விட்டோமே வீடு வாசல், நாங்க விட்டுட்டு தானே உழைப்பு செஞ்சோம். இப்ப தீன் வளர்ந்துட்டு தானே, ஆக்கள் கூடிட்டாங்க தானே, அது ஆக்கள் இல்லாத டைம்ல தானே நாங்க டைம் கொடுத்தோம், அதுதானே தேவையான நேரம். இப்படி எல்லாம் காசா இருக்கும் பொழுதுதான் உழைப்பு செஞ்சோம். இப்ப எந்த தீனுக்காக வேண்டி குடும்பம் முன்பின்னாகிச்சோ, தொழில் முன்பின்னாகிச்சோ, அதை கொஞ்சம் சீராக்குவோம். சஹாபாக்கள் ஒரு சிலர் அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டாங்க. இந்த சஹாபி சொல்றா, இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, எது உடுபட்டிருந்த உங்களோட தொழிலோ, எது வீடு நீங்க விட்டுட்டு வந்தீங்களோ, அந்த தொழிலையும் அந்த வீட்டையும் சீராக்குவதற்காக வேண்டி தீனை விடுவது உங்களை நீங்களே அழிவில் போடுகிறீர்கள். வலா துல்கு பிஐதீக்கும், அழிவுல போடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சஹாபாக்களுடைய அந்த தீனுக்கு கொலை செஞ்ச அந்த எண்ணத்துக்காக வேண்டி அல்லாஹ் எச்சரிக்கை சென்றால். சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க எதை பேசுறோம், எதை நாங்க எங்களுக்கு முன்னால் இருக்கிறோம்? சகோதரரை, வெறும் நாங்க தீனுடைய விஷயங்களை வெறும் ஒரு பேச்சாக கேட்கிறோமே தவிர, சகோதரர்களே, தீனுக்காக வேண்டி பாடுபட்ட, தீனுக்காக வேண்டி உழைப்பு செய்யற நானும் அந்த சஹாபாக்களோட போயிட்டு சேரணுமே. அவர்கள் செஞ்ச அந்த உழைப்பு, சுப்ஹானல்லாஹ், அந்த குர்ஆனுடைய வசனம் உண்மையிலே எனக்கும் உங்களுக்கும் யாரெல்லாம் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பின்பற்றணும்னு ஆசை வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு ஆறுதலான ஆயத்தான். والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. உலமாக்கள் சொல்றாங்க, இன்றைக்கு சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த சர்டிபிகேட் நாங்க உங்களை பொருந்திக் கொண்டோம், அவர்களும் எங்களை பொருந்திக் கொண்டார்கள். அதை இன்றைக்கும் எங்களாலையும் அடைய முடியும். எப்படி தெரியுமா? والسابقون الأولون من المهاجرين والأنصار. முந்தின அந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் தீனுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், உயிரையே கொடுத்தவர்கள், முழு துன்யாவையும் தியாகம் செஞ்சு
தீன உலகத்தில் ஹயாத்தாக்கினவர்கள் வல்லதீன ததஊஹும் அவர்களை அழகான முறையில் பின்பற்றினவர்களும், அதாவது யார் யாரெல்லாம் தீனுக்காக வேண்டி இந்த உழைப்புக்காக வேண்டி வெளியாகுவார்களோ, பாடுபடுவார்களோ, குடும்பத்தை விடுவார்களோ, தொழிலை அதற்குரிய ஒழுங்கான அமைப்புடன் விடுவார்களோ, அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சொல்றான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்களையும் அல்லாஹ் விரும்பிக் கொள்வான், அவர்களும் அல்லாஹ்வை விரும்பிக் கொள்வான். கண்ணியமானவர்களே, சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் இன்று வரைக்கும் அந்த உழைப்பினுடைய தொடர முடிக்காம குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இப்படி இறக்கி எங்களுக்கும் அந்த வாசலை திறந்து வச்சிருக்கிறார்கள். சகோதரர்களை யோசித்து பாருங்க. நீ உலகத்துல ஹயாத்தாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், என்ன செலவழிச்சிருக்கிறோம், என்ன கால நேரம் கொடுத்திருக்கிறோம். சஹாபாக்கள் கொடுத்தது காலம் நேரம் அல்ல, உயிரையே கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த நபியுடைய அந்த வார்த்தையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யும் நீதிக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நீதியுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்போடு தான் நாம் உலகத்தில் வாழ்கிறோம். சகோதரர்களே, அடுத்த எல்லா பொறுப்புகளை பார்த்து நாம் ஆசைவா செய்வோம். நான் யோசிக்கிறோம், கடையில் என்ன நடந்தது, இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கிறோம், எவ்வளோ லாபம் அடைஞ்சிக்கிறோம், எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிக்கிறோம்.
இதுக்கு அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யும்? மேல குடும்பம், மேல வீடு, உலகத்துடைய எல்லா விஷயமும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுதான். சகோதரர்களே, தீனுடைய வளர்ச்சிக்கு நாம் என்ன பாடுபடுறோம்? உலகத்தில் தீன் ஹயாத்தாகிறதுக்கு நாம் என்ன காலம் ஏற்படுது? தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி எங்களோட ஊர்ல பரவலாக நடக்குதுன்றால் சகோதரர்களே, எங்களோட நேரம் இருக்கு கொடுக்கப்படல் என்றால் அல்லாஹ்விடத்தில் என்ன ஜவாப் சொல்லணும்? சஹாபாக்கள் உயிரை கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடணும், என்ன உயிர் போகணும், திரும்ப உயிர்ப்பிக்கப்படணும், திரும்ப ஷஹீதாகப்படணும், திரும்ப உயிர்ப்பிக்கப்படணும், திரும்ப ஷஹீதாகப்படணும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆசையை தீனுக்காக வேண்டி முழு அர்ப்பணிப்பும் என்னால நடக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதே இதை சுமந்தவர்கள் தான் சஹாபாக்கள். இந்த சஹாபா பெண்மணிகள், சஹாபாக்களுடைய வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ் தீனுக்காக வேண்டி. சகோதரர்களே, நாங்க பாதுகாக்கிற உயிரை கொண்டு போய்த்து தீனுக்காக வேண்டி கொடுத்துட்டு வந்தாங்க என்றால் எவ்வளோ உயர்ந்தவர்கள். சகோதரர்கள், இன்றைக்கு நேரமும் காலம் தான் கேட்கப்படுது. எங்கட நேரம் தான் கொடுக்கப்படுது, எங்கட காலம் தான் கொடுக்கப்படுது. இதை நாங்க கொடுக்கிறதுக்கு பின்னு காரணம் உண்டால் சகோதரர்களே, தீனுடைய ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு நாங்க அத்திவாரம் விட்டவங்களாக நாங்கள் ஆகிடுவோம் தான் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய குற்றவாளிகள். சகோதரர்களே, இது உலகத்துடைய நிலைமைகள் என்ன? எவ்வளவு மக்கள் இஸ்லாத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார், தீன் வராதான் எதிர்பார்த்திருக்கிறார். சகோதரர்களே, இந்த மிகப்பெரிய காப்புசாரி இன்னைக்கு முழு உலகத்துக்கும் தெரியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாட்டுக்கு போயிட்டு வந்தா உன்னுடைய காப்புசாரியை கேட்கிறோம். இப்படி எல்லாம் மக்கள் வாழறாங்க. சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில தீன் உண்டாகணும், முழு உம்மத்திலேயும் தீன் உண்டாகணும். எங்கட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாங்கள் அடிக்கடி வெளியில நான் பேசுறேன். எங்க தொழுகையை கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு தொழுத மகிழ்வுடைய தொழுகையை யாருக்கு சொல்லும் 100க்கு 100% அல்லாத சிந்தனையோட நான் தக்பீர் கட்டி சலாம் கொடுத்தேன். சகோதரர்களே, எவ்வளவு ஈமான் பழகி 2 ரக்காத் தொழுகையால உலகத்துடைய ஒரு சின்ன பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளேனானால் சொர்க்கத்துடைய பிரச்சனை, நரகத்துடைய பிரச்சனை, கேள்வி கணக்குடைய பிரச்சனையை எப்படி இந்த தொழுகையான சாதிக்கும்? சகோதரரை, மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிறது. இதுதான் அல்லாஹ் மரணம் என்று சொல்றான். இதுதான் நோய். இந்த நோய்களை அகற்றும் உழைப்பு தான் தாவத்துடைய உழைப்பு, அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகுவது. இது அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக ஆக்குகிறார். பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹ். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகி தியாகம் செய்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் முஜாஹதா செய்கிறாங்களோ, அல்லாஹ் சொல்றான் அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி. அதை நாளைக்கு தியானத்தில் தான் பார்க்கணும். எப்படி மகத்தான கூலி? சகோதரர்களே, நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல, உலகத்துடைய ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அல்ல, முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புடைய சகோதரர்களே. அது மட்டுமே அல்லாஹ் சொல்றார், யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் நன்மாராயம் சொல்றார். யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின். விசேஷமான ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அவங்களை உதவி செய்வார். உலமாக்கள் சொல்றாங்க, எப்ப தியானத்தோட மக்கள் வெளியாக ஆரம்பிப்பாங்க, லில்லாஹி என்ற அந்த இக்லாஸுடைய நியத்தோட வேக தூக்கிக் கொண்டு எப்ப அல்லாஹ்வுடைய பாதையில மக்களுடைய பணிப்புக்கும் இழுப்புக்கும் மத்தியில் வெளியாகுவார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்றானாம். யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின். விசேஷமான ரஹ்மத் அல்லாஹ்விடத்தில் இறங்கும். அதன் மூலமா உலமாக்கள் சொல்றாங்க, உலகத்துல ஹிதாயத் ஆமா. எப்ப மக்கள் சாரையாக வெளியாக ஆரம்பிப்பாங்களோ, இப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். இதற்கு கொண்டு ஹிதாயத் ஆமா. அதனால் கண்ணியமானவர்களே, எங்கள் எல்லாரையும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, தீனுடைய ஒரு பொறுப்பு. இதுக்காக எங்களை காலம் நேரம் நாம் என்னென்ன பொறுப்புகளோட உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த பொறுப்புக்குரிய கடமையை செஞ்சு அல்லாஹ்வுக்கு காட்டிட்டு தான் நாம மௌத்தாகணும். தீன் உலகத்துல ஹயாத்தாகணும். அதுக்கு ஏற்ற நேரம் கொடுக்கப்படும். நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? உறுதியான நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? அந்த பாருங்க, அந்த விஷயத்தோட தான் எங்களை இஜ்திமாவும் ஏற்பாடு செய்யப்படும். வெறும் இந்த பெரியவங்க மட்டுமல்ல, இந்த வாலிபர்களும் இந்த கவலையை சுமக்கும். படிக்கிற பிள்ளைகளும் இந்த நபியுடைய இந்த மிசாஜ, இந்த டேஸ்ட அவங்க சுமக்கும். சாப்பாட்டுடைய டேஸ்ட் தெரியும்,
குடிக்கிறதுடைய டேஸ்ட் தெரியும், நுபுவத்துடைய ரிசால்ட். சகோதரர்களே, இதை பாடுபட்டாங்க. அந்த டேஸ்ட் அடைவதற்கு வாலிபவர்களுக்கு விதிக்குமா? உயர்கல்வி மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், வார ஞாயிற்றுக்கிழமை அசர்ந்திருந்து அவங்களுக்கு ஒரு இஜ்திமா ஏற்பாடு செய்யும். அதுக்கும் பெரிய உழைப்புகள் ஏலவல் செஞ்சு அதுக்கு போகக்கூடிய பெரிய போஸ்டர் செய்கிற மாணவர்கள் 2 ஏரியாவுடைய மாணவர்களுக்கு மஸ்னா பள்ளியில ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகையோட ஆகும். அத்தனை மாணவர்களையும் சந்திக்கப்பட்டு இது அநேகமாக அதற்கு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. சில மக்கள் அழுகிறாங்க, சில மக்கள் தொழுகிறாங்க, சில மக்கள் மீது சந்திக்கிறாங்க, சில மக்கள் தஹஜ்ஜுத் எழும்பி முஸல்லால அந்த வாலிபர்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய உழைப்பு நடக்குது. சகோதரி, அத்தனை வாலிபர்களையும் கொண்டு சேர்க்கிறது எங்கள் எல்லாரையும் போகும். அதோட அடுத்த இஜ்திமா இருக்குது. சில்லா 3 சில்லா முடிச்ச எல்லாருக்கும் உலமாக்கள் உட்பட. அது எப்பண்டால் 13ஆம் தேதி சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இரவும் சாப்பிட்டு ஏத்திக்காப் வந்து தங்கையிலுமே இருந்தா அது நிச்சயமே 100 நாளானோ நேரத்தோட தூங்கி நேரத்தோட எழுப்பி ஹஜ்ஜுடைய துவாவோட அந்த நிகழ்ச்சிகள் பூர்த்தியாக நடக்கும். அசர் வரும் வரைக்கும் 5 மணி வரும் வரைக்கும். அப்ப அதுலயும் சில்லா முடிச்ச 3 சில்லா முடிச்ச எங்களோட சகோதரர்கள் அத்தனை பேரையும் சந்திச்சு அவங்கள காண கைய பிடிச்சு இந்த இஜ்திமா மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு நடக்க இருக்கிறது. உலகத்தில் இந்த இஜ்திமாக்கள் நடத்துறதே மக்கள் இந்த உழைப்பை விளங்கி தனது கவலையாக சுமந்து தனதுடைய ஒரு ரத்தத்துடைய ஓட்டமாக இந்த கவலையையும் ஆக்கி உலகத்தில துன்யாவுக்காக பாடுபட்ட நாங்கள் எல்லாரும் தீன முன்னுரிமை வச்சு தீனுக்காகவே பாடுபடக்கூடியவர்களாக ஆகணும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தினார் இந்த 2 தகாசாக்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கிற சகோதரர்களே. இதனுடைய முக்கியமான ஒரு தகாசா தான் 13ஆம் தேதி அந்த சனிக்கிழமை இஜ்திமாவில் இருந்து எங்களோட மஹல்லாக்கள் இருந்து அதிகமான ஜமாத்துல் மசூரா பண்ணப்பட்டது. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒவ்வொரு ஹல்கா 8 ஹல்காக்கள் இருக்கு. அந்த குருகத்தின ஹல்கால சொன்னாங்க 10 ஜமாத்தை நாங்கள் ஃபிக்ர் பண்ணிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு ஹல்காலையும் கிட்டத்தட்ட போன கிழமை சொன்னதுக்கு 90 ஜமா. சகோதரர்களே, இந்த இஜ்திமாவில் இருந்து மிக அதிகமான ஜமாத்துகள் வெளியாகணும். அதை கொண்டு போக நாங்களும் பிரயோஜனம் அடைவோம், உம்மத்தும் இதற்கொண்டு பிரயோஜனம் அடையும். அல்லாஹ் அவருடைய விசேஷ ரஹ்மத்தை வானத்திலிருந்து இறக்கி உலகத்தில் ஹிதாயத்தை ஆமா ஆக்குவான். அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் அதுல போறதுக்கு நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். சகோதரரே, நியத்து சொல்றது கடையுடைய பிரச்சனையை இங்க கேட்கல, வீட்டுடைய பிரச்சனையும் இங்க கேட்கல. கடையுடைய பிரச்சனையோடையும் வீட்டுடைய பிரச்சனையோடையும். ஆனால் உள்ளத்தில் எனக்கு ஆசை வருகிறது, வார 13ஆம் தேதி நான் ஒரு பெரிய வக்து போவேன், 4 மாசம் போவேன், அந்த ஜமாத்தோட சேர்ந்து போவேன், நான் ஜமாத்தோட கூட்டி கொண்டு போவேன். ஆனா கடையில் இன்னும் மசூரா பண்ணல, வீட்டுல இன்னும் மசூரா பண்ணல, போறதுக்குரிய எந்த ஏற்பாடுமே இல்லை. என்னால போக ஏறா, ஆனா உள்ளத்துல தைரியம் இருக்குது. அல்லாஹ் உதவி செய்வான். நான் இன்ஷா அல்லாஹ் 13ஆம் தேதி போவேன். அல்லாஹ்வுடைய கஸானா விசாலமானது. அவன்கிட்ட கேட்டா எல்லாருக்குமே கொடுத்தாலும் அவன் கஸானால முடியாது. அந்த கஸானாவை முன்னுக்கு வச்சு எழுந்தவாகும் தைரியமான நீயத்தோட நான் இன்ஷா அல்லாஹ் 13ஆம் தேதி என்ன நடந்தாலும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது தான். எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். நீயத்தை அல்லாஹ் பார்க்கிறான், உறுதியை அல்லாஹ் பார்க்கிறான். எந்த நீயத்தோடு எழுதுறீங்களோ அல்லாஹ் அந்த நீயத்தை கபூல் செய்வான். அல்லாஹ் கபூல் செய்வானா? உறுதியான நீயத்தோடு எழுதுங்க. ஏண்ட பேச்ச நம்பவானம், அல்லாஹ்வுடைய பேச்ச நம்பி எழுதுங்களே இன்ஷா அல்லாஹ். யாரும் உட்காரவாங்க, எழுதுங்களே இன்ஷா அல்லாஹ். பெரிய ஜமாத்துக்கு போவோம். என்னோட ஊர் 2000-3000 பேர் சேர போறாங்க. இஜ்திமா எவ்வளவு சில்லா முடிச்சவங்க நீங்களும் எழுதுங்களே இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கு நியத்திக்கிறீங்க? தஸ்பீலுக்கு போடப்பட்டவங்க இருந்த எழுதுங்களே பேரை எழுதி கொண்டு வேற யாருக்கு நியத்திக்கிறீங்க? அதுதான் நான் சொன்னேன். எங்கட கடையுடைய பிரச்சனையும் கேட்கல, வீட்டுடைய பிரச்சனையும் கேட்கல. பிரச்சனை இருக்குது, ஆனா எனக்கு ஒரு உள்ளத்துல ஒரு ஆசை உள்ளது. நான் போவேன், நான் வெளியாகும். எவ்வளவு நான் நீயத்தில் வச்சு கொண்டிருக்கிறேன். எப்ப இந்த பிரச்சனையை நான் தீர்வேன்? பிரச்சனை தீரும் நாங்க இருக்கிறார். 99 பிரச்சனையோட எழுதுங்க. 100வது பிரச்சனை இந்த தீனுடைய பிரச்சனை. 99 பிரச்சனையையும் அல்லாஹ் எட்ரஸ் இல்லாம ஆக்குவான். உங்களோட வாழ்க்கையிலே அல்லாஹ் காட்டுவான். இது அல்லாஹ் வாழ்க்கை. அதை நம்பி அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைப்போம்.
வேற யாருக்கு நியத்திக்கிறேன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எழுமுகிற தைரியமாக எழுமுகிற அல்லாஹ் பாதையில போறதுக்கு தைரியமாக எழுதிக்கணும். யாருக்காக வேண்டி போறேன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி போறேன், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி போறேன், தீனுக்காக வேண்டி போறேன். இது வெட்கப்பட்ட விஷயம் அல்ல. தைரியமாக சஹாபாக்கள் உயிரை கொடுத்ததற்கு வெட்கப்பட்டு நலமுனியணும். நாங்கள் எங்களை நேரத்தை கொடுக்கிறோம், கால நேரத்தை கொடுக்கிறோம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதுலேயும் நாங்கள் பின்னுக்காக நீயத்து வைப்போமே. யாருக்கு தைரியமா நீயத்தீங்க இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஒரு ஆசை உண்டீங்கிற உள்ளத்துல 13ஆம் தேதி நான் முயற்சி ஒன்று செஞ்சு பார்க்கிறேன் அப்படி சொல்றார்கள். நிலைமை சரியாகினால் அதுக்குரிய ஏற்பாடுகள் ஆகினால் அப்படி நான் போவேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? வேற யாருக்கு நீயத்தீங்க அல்லாஹ் இவங்களையும் கபூல் செய்வானா? உறுதியான நீயத்தோட எழுமுறை இன்ஷா அல்லாஹ், எழுமுறை இன்ஷா அல்லாஹ். எங்களோட பக்தி எப்படியோ போகத்தானே போறோம். 2024 இந்த பக்தை நாங்கள் முடிக்கத்தானே வேணும். சொல்லுங்க, இப்ப நீயத்து வைப்போமே. 7ஆம் மாசமா இருக்குது. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். காலையில 5 மாசம் தானே இருக்கு. ஜமாத்தார் வந்து சொன்னவங்க சொல்லுங்க. எந்தெந்த மஹல்லாக்கள் ஜமாத் இருக்கு அதை சொல்லுங்க. எந்தெந்த மஹல்லாக்கள்? மல்வானின் அல்கார 2 ஜமாத் மாஷா அல்லாஹ். ஃபலாஹ் மாஷா அல்லாஹ். தாய்பள்ளி, அஸ்ஹரியா, புல்கோட மாஷா அல்லாஹ். புல்கோட அல்கார 10 ஜமாத்தா மாஷா அல்லாஹ். சின்ன பள்ளி ஒரு ஜமாத். வேற யாரு? வேற யாரு பேர குடும்பம் இன்ஷா அல்லாஹ்? பத்ரி மாஷா அல்லாஹ். வேற யாருக்கு நீதி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். பேர கொடுப்போம், முயற்சி செய்வோம். சரியா முயற்சி நடந்தது ஜமாத் வெளியாது. பெரிய கஷ்டம் இல்லை. ஒழுங்கான முயற்சி, ஒழுங்கான அல்லாஹ்விடத்துல துஆ 10-15 பேர் ரெடியா இருக்காங்க. ஆனா நேரம் கொடுக்கும், உழைப்பு செய்யணும், இன்னும் ஓடணும், ஆடணும், ஒத்தரதுக்கு சந்திக்கணும், 2 பேருக்கு சந்திக்கணும், பேசணும். அல்லாஹ் ரசூலன் எங்களை இந்த அலைச்சல் தெரிச்சல் மக்களுடைய உள்ளத்தை அப்படியே மாற்றி தீனுடைய கவலையை சுமக்க வச்சு. வேற யாருமே நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமான இஜ்திமா எல்லாரும் கலந்து கொள்ளணும். அதிலிருந்து அதிகமான ஜமாத் வெளியா. வேற யாரும் அப்படி ஜமாத் போறதுன்னு சொன்னாங்க மஹல்லாக்களால அப்படி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்கு அப்படி நியதி ஒரு ஜமாத்துக்கு முயற்சி செய்யணும்னு சொல்றாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷத்துடைய கடைசி ஆண்டு 4 மாசம் எங்களோட வக்தி. இப்ப 6 மாசம் கொடுக்கிற மக்கள் உலகத்தில் உருவாகிறாங்க. 7 மாசம் வருஷம் கொடுக்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கம். சகோதரே, சாதாரண மனிதர்களும் 6 மாசம் கொடுத்து வருஷத்துல அறவாசி தீனுக்கு அறவாசி துன்யா. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எந்த தர்த்தீபுக்குள்ளால வந்து தீனுக்கு டைம் கொடுத்தாங்களோ அதே தர்த்தீபின் பக்கம் வழிகாட்டப்பட்டுள்ளது. அதனால நாங்கள் 4 மாசமாவது முடிக்காட்டி எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். சொல்லுங்க. எங்களோட பிரச்சனைகள், நோய்கள், கலைச்சல்கள் ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியானுங்க. யுத்ஹிபு பிஹில் ஹம்ம வல் கம். உங்களோட கவலைகள், உங்களோட பிரச்சனைகள், உங்களோட மன சஞ்சலங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் போக்கிடுவான். அல்லாஹ்வுடைய பாதையில முஜாஹதா ஹதீஸ். அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகின அத்தனை நோய்க்கு ஷிஃபா. சுப்ஹானல்லாஹ். ஒரு மேட்டை ஏழேடாம ஒருத்தர் வீடை மாற்றி கொண்டு போனான். ஏன்னால் மூச்சு இருக்கிறவங்க பள்ளிக்கு வாரதுக்கு ஒரு கொஞ்சம் ஏறி வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூத்தானே பேசுறார். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. கண்ணியமானவர்களே, பைதல் ஜமாத் போயிட்டு வந்தார். வந்து பைதல் ஜமாத்துல வச்சு ஏறாத மேடு இல்லை. இங்க வச்சு பள்ளிக்கு போறதுக்கு ஒரு ஏட்டொண்டு ஏறுறதுக்காக வேண்டி வீடை மாற்றினார். அந்த வீட்டு இருந்த பள்ளிக்கு வரையலாம் மெயின் ரோட்ல உள்ள வீட்டுக்கு மாறி பள்ளிக்கு வந்தார். ஈமான்தாரே, நல்ல பாடுபட்ட மனுஷன். சகோதரனை பைதல் ஜமாத் போயிட்டு வாராலே உள்ள மேடு இதெல்லாம் ஏறி முடிச்சுட்டார். எந்த நோயுமே அல்லாஹ்வுடைய பாதையில ஷிஃபா. ஏன்றால் எங்க தங்குறோம் அல்லாஹ்வுடைய மாளிகையில. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யாருக்கு நியத்து வருது? இந்த 13ஆம் தேதி போற அப்படி யாருக்கா நியத்திக்குதா? கொஞ்சம் எழுதி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். நியத்துள்ளவங்க மட்டும் எனக்கு நியத்துள்ளது மஷூரா பண்ணுவோம். அத நிலைமைகளை பார்ப்போம், எப்படி சீராகதான் பார்ப்போம். எனக்கு ஆசை மட்டுமே இது. அப்படி யாருக்கா நியத்திக்குதா? சரி இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 2 மாச இடைவெளிக்கு போறோம். ஏதோ ஒரு நாட்டுக்கு எங்களுக்கு எந்த நாடு முடிவாகுதோ அதுக்கு நாம கொஞ்சமா போறோம். அப்படி நீங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 2 மாசம் அவகாசம் இருக்கு. நீங்க வெளியில என்னோட சல்லிக்கு செலவழிக்கப்படும். நாடு நாடாக அலையும். சுப்ஹானல்லாஹ். அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படும். வேற யாருக்கு நியத்திக்கு? வேற யாருக்கு நியத்திக்கு? 2 மாசம் அவகாசம் செய்யும். அழகான தயாரிப்பு செய்யும். அல்லாஹ்விடத்துல
குடுக்கேன். அல்லாஹ்வுக்கு தஹஜ்ஜுத் 2 மாசமும் அணையும். பாகிஸ்தான் ஜமாத்திலே இந்தியா போல ஜமாத்திலே எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் எப்படியோ அந்த வக்திகளை நான் சேர்ந்து கொள்வேன். வெளிநாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ வெளிநாட்டை சேர்த்து இந்த தாவத்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லா வாலிபர்களுக்கும் போறேன் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி நீயத்துள்ளவங்க என்னோட நீயத்தை அப்படியாவது நாங்கள் வைக்கும். அல்லாஹ் எல்லாரையும் கமெண்ட் செய்வோம். போகக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சுக்கிறோம். வேற யாருக்கு நீதி? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாரையும் கமெண்ட் செய்வோம். போகக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சுக்கிறோம். உறுதியான நீயத் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு கொடுக்கிறது. அலைஞ்சு திரும்பி கஷ்ட செய்வது, மக்களை சந்திக்கிறது. நான் போறேன் நீங்களும் வாங்க. தஸ்கீல் செஞ்சால் கண்ணியமானவர்களே நாங்களும் ரெடியாகவும், நாங்கள் மட்டும் போக மாட்டோம். எங்களோட நம்ம 10 பேரை கூட்டிக் கொண்டு போவோம். முழு ஜமாத்துடைய கூலியும் எங்களை மீசானுக்கு நாங்கள் மூத்தாரி போனாலும் அங்க இன்கம் வந்து கொண்டிருக்கும். பேங்க் ஆஃப் ஆஃபியால எங்களுக்கு நன்மை கொடுத்து கொண்டிருக்கும். மூத்தாரினாலும் வந்து கொண்டிருக்கும். முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக முக்கியம் தான் கண்ணியமானவர்களே, அஞ்சமர்களுடைய முக்கியமாக உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். முக்கியமான வீட்டுடைய தாய். நாங்கள் வீட்டுக்காக இந்த கவனம் செலுத்தலைன்றால் எங்களோட பிள்ளைகள்கிட்ட தீ போகலாம். சகோதரர்கள், எங்களோட பிள்ளைகள் தொடங்குறது வேறொரு சூழல், ஈமானுடைய சூழல் அல்ல. அதனால ஈமானுடைய தாயின் எங்களோட பிள்ளைகளை உட்கார வச்சு ஈமானுடைய விஷயங்களை அவங்களுக்கு பேச வச்சு அவங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமானுக்கு மாசமானவைகளை கருதுகிற பொறுப்பை பெற்றோர்களாக எங்களுக்கு தான் நல்லா தந்து. அதனால சொல்றது மிக முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு காலத்துசாரி கேள்விப்படுது. ஒரு சின்ன விஷயம் என்றால் முக்கியமாக பிள்ளைகளுடைய தாலியுடைய எவ்வளவு பெரிய மாற்றம். உள்ள ஸ்கூல் போயிருக்கு, என்னோட ஊருக்குள்ளார ஒரு ஸ்கூல் போயிருக்கு. டீச்சர் சொல்லிக்கிறேன் அந்த லூடா கட்டே கொண்டு உள்ள சொல்லிக்கிறேன் அது ஹராம் டீச்சராக. டீச்சர் உடனே உமா அப்பாவுக்கு மெசேஜ் போட எப்படி உள்ள செஞ்சது என்ன விஷயம். அப்போ அந்த உமா அப்பாவும் தீனோடு இருக்கவங்க அவங்க விஷயத்தை கொடுத்தாங்க. ஹதீஸில் தெளிவாக வருது, திரும்பிய ஹதீஸ் நிறைய இதை விளையாடுறது இதன் மூலமாக உள்ளது. அது இந்த கருத்தில் வருது ஹதீஸ் பண்பையுடைய ரத்தத்தில் கையை போடுற மாதிரி சொல்ல அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஹதீஸை சொன்னோடனே முஸ்லீம் டீச்சர் நான் நினைக்கிறேன் ஒரு 50 வயசுக்கு கிட்டத்தட்ட சொல்றான், தீனுடைய ஒரு விஷயத்தை கூட பிள்ளையாக நான் படிச்சு கொண்டேன். சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அதற்கு தாண்டி விளங்காத ஹதீஸ் விளங்காது. உட்கார வச்சு தீனுடைய விஷயத்தை வாசிச்சு அதை கொஞ்சம் கதையாக சொன்னால் எங்களுக்கு நாளைக்கு அந்த புள்ள தாலியில் வந்து நிற்கும் பாயப்போம். ஏன்றால் அந்த புள்ள கதையாகத்தான் கேட்குது அந்த சம்பவங்கள். மிக முக்கியம். எங்களோட பிள்ளைகள் தீனுடைய உணவுக்குள்ள ஆக்கணுமா? நாங்கள் எல்லாருடைய எவ்வளவு பெரிய முயற்சிகள் நடக்கிறது. எங்களை ஊரை பாதுகாக்கணும். எங்களை ஊரை பாதுகாக்கணும் என்றால் எங்களை சிறார்கள் எங்களை பிள்ளைகளை பாதுகாக்கணும். அவர்கள் தான் நாளைய தலைவர்களாக வரப்போறாங்க. அவங்களுக்கு ஈமான கொடுக்காம எண்ணத்தையே கொடுத்தால் வெற்றியை பார்க்கணும். அதனால சகோதரர்களே, அந்த விஷயங்களோட 5 அமல்களோட நாங்கள் தொடர்பாகணும். மஸ்ஜிதுகள் எல்லாம் பெரிசாலை கொண்டு போகுது. சகோதரர், மிக கவலையான விஷயம். சுபுடைய தொழுகைக்கு வந்து பாருங்க எத்தனை சப்ளிக்குது. இன்னும் எங்களுக்கு கவலை வரல. எங்களுக்கு கவலையே ஓடுது என்றால் சகோதரர் அக்குன்னு எப்படி முன்னேற்ற போகும். அதனால மிக முக்கியமான ஒரு தலையங்கமாக எங்களோட வாழ்க்கையை இருக்கணும். சுபுடைய இமான் ஜமாத்துக்கு பள்ளியில் ஆக்களை கூட்டணும். நானும் வரணும். எல்லாரும் அதுக்கு முயற்சி செய்யணும். சகோதரர், அந்த முயற்சிகளோட இந்த இஜ்திமாவும் இந்த உயர்கல்வி மாணவர்களுடைய இஜ்திமா இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது சனிக்கிழமை நடக்க இருக்கிற 3 சில்லா முடிக்கக்கூடிய இஜ்திமாவுக்குரிய உழைப்புகள் மாஷா அல்லாஹ் போன கிழமை நடந்தது, இப்ப நடந்து கொண்டே இந்த கிழமை 3 நாள் ஜமாத்தில் எக்ஸ்ட்ராவாக வேண்டியான உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. 7 நாள் ஜமாத்தில் உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால இப்ப எங்களை தக்காசாவா நாங்க இதை மாற்றி இதுக்கு டைம் கொடுத்து அசருக்கு போறது, மகரிபுக்கு போறது, காலையில் உள்ள நேரம், அசருக்கு போறது உள்ள நேரம், வாலிபர்கள் அசருதான் சந்திக்கிறோமா அந்த நேரத்தை கொடுத்து முயற்சி செஞ்சால் கண்ணியமானவர்களே, நாங்க எதிர்பார்க்கிறத விடவும் ஒரு சிறந்த அக்குறலையே எங்களோட வாழ்க்கையில பார்க்க கிடைக்கும். அப்படி இல்லாட்டியும் நாங்க செஞ்ச இந்த அறுவடையுடைய பதவி பலனை கபூல்ல நாங்க காணும். அதனால ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் அதுக்காக வேண்டி நேரம் காலம் கொடுத்து முயற்சியை நிறுத்தி வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அக்கான நீ இஹ்லாஸோட அமைச்சிட பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ்